ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து வேலையை விட்டு வந்து வீடு வாசல்லாம் பெருக்கிட்டு போட்டு தொடச்சிட்டேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால இன்றைக்கே வந்து எங்கள் கையில் வந்து ஒரு 500 வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க வந்து பணக்காரி, அதனால் வச்சுருக்கேன். துணியெலாம் துவைச்ச துணியெலாம் காய வச்சுருக்கேன். மொட்டை மாடியில் காய வைக்கலை, ஏன்னா எப்போ வருதுன்னு தெரியாது, மழை. அதனால் வந்து வீட்டுக்குள்ளேயே நான் காய வச்சுட்டேன். கொஞ்சமாக துணி தான், பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது இல்லைல்ல, கொஞ்சமாக தான் துணி இருந்தது. ஸோ ஜாமான்லாம் விலைக்கு முடிச்சிட்டேன். அடுப்புலாம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஜாமான் வந்து வச்சுருக்கு பார்த்தீங்களா, தண்ணி வடிட்டோம், அதனால் அப்படி வச்சுருக்கேன். நான் தோசைக்கு என்ன சைடிஷ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தக்காளி சட்னி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு மீன் குழம்பு போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தக்காளி சட்னி ரொம்ப பிடிக்கும், பட் இருந்தாலும் நாளைக்கு காலையில் நம்ம பார்த்துக்கலாம். தக்காளி சட்னி நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இந்த தோசை வந்து எதில் வைக்கணும்னா, பிளாஸ்டிக் டப்பா இருக்கு இல்லையா, இதுதான் எடுத்துகிட்டு போகணும். எனக்கு ஒன்று, எங்கள் அம்மாவுக்கு 2. ஸோ அதனால் வந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 தோசை 3 தோசை ஊற்றிட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். தோசைக்களே இப்போ எப்படி எடுத்து வைக்க முடியாது, 4 காயில் தான் வந்து எடுத்து வைக்க முடியும், ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அடுப்பு மேலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பு மேலேயே வச்சுட்டேன். இது வந்து ரோடு சட்னி எனக்கு. ஸோ எனக்கு மீன் குழம்பு வந்து தோசைக்கு பிடிக்குங்க. ஆனால் காலையும் மீன் குழம்பு, மதியம் மீன் குழம்பு, நைட்டு மீன் குழம்புனா மூஞ்சல் அடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து மீன் குழம்பு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சட்னி எடுத்துகிட்டு போகிறேன். 2 பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஒன்று வந்து கீழே வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம். மாவாக இருக்குது, இதை தொடச்சி விட்ருவோம், என்ன அப்படியே இருக்கும், கரையாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு டிஃபன் இது தான். சரி, பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. கமெண்ட்டில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இதை நான் க்ளியர் பண்ணுறேன். ஸோ நான் எங்கெங்கெல்லாம் காய வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, நான் வந்து ஷார் மேலாம் நான் காய வச்சுருக்கேன் துணியை. இங்கே இந்த வீட்டில் வந்து வேறு எந்த டிஸ்டர்பும் இருக்காது எனக்கு. ஸோ அதனால் வந்து எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் இருக்குது, எந்த தொல்லையும் இல்லாமல் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம்னாக்கா, துணியை போகிறதுக்கு காய வைக்கிறதுக்கு வந்து இடம் இருந்தால் கூட, எப்படி சொல்கிறது, இடம் இருந்தால் கூட கொஞ்சம் அது பெருசாக இல்லை. எனக்கு இந்த வீடு போதும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆசைங்க. சரி வாங்க, நம்ம வந்து உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் காமிக்கணும், நான் காமிக்கிறேன். லைட் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி